அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, மென்சுரேஷன்ல ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஆஷா அப்படின்றவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்றேன். இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரவுண்ட் வந்து ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்குதுன்னு குடுத்துருக்காங்க. அது 3 சைட்ஸ வந்து மீட்டர்ல குடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். அந்த ஏரியா கண்டுபிடிச்சுட்டு வர ஆன்சர் கூட நம்ம என்ன பண்ணணும், 20 மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா லெவல் ஆஃப் அ கிரவுண்ட் வந்து லெவல் ஆஃப் கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 20 பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இங்க 3 சைட்ஸ் குடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதில ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஏரியா இஸ் ஈக்குவல் டூ ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. இதில எஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏ வேல்யூ ப்ளஸ் பி வேல்யூ ப்ளஸ் சி வேல்யூ டிவைடட் பை 2 அப்படின்றது நம்ம வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு குடுத்துருக்கிற வேல்யூவ 22 வந்து ஏ எடுத்துக்கணும், 120 பின்னு எடுத்துக்கணும், 122 சி எடுத்துக்கணும். முதல்ல நம்ம எஸ் வேல்யூ கண்டுபிடிச்சா தான், அத வச்சு நம்ம இந்த ரூட்குள்ள போயிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ முதல்ல நம்ம எஸ்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா? அந்த ஃபார்முலாலே நம்ம என்ன பண்ண போறோம்னா, 3 வேல்யூவும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ண போறோம். அதே மாரி இந்த 3 வேல்யூவும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 264 வரும். ஆட் பண்ணா டிவைடட் பை 2ன்னு பண்ணோம்னா நமக்கு எஸ்ஸோட வேல்யூ 132 மீட்டர் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு எஸ்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ எஸ்ஸோட வேல்யூ தெரியும், ஏ வேல்யூ தெரியும், பி வேல்யூ தெரியும், சி வேல்யூ தெரியும். இப்போ இதில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ரூட் சிம்பிள் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 132 எஸ்ஸோட வேல்யூ, 132 மைனஸ் 22 ஏ வேல்யூ, அகைன் எஸ் வேல்யூ 132 மைனஸ் பி வேல்யூ வந்து 120, நெக்ஸ்ட் 132 மைனஸ் சி வேல்யூ வந்து 122. இப்போ இதில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 132 இன்டூ இதிலேருந்து இது மைனஸ் பண்ணால் நமக்கு 110 வரும். இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 12ன்னு வரும். இதிலேருந்து இது மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 10ன்னு வரும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3த்தையுமே இது 4த்தையுமே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 132 இன்டூ 1, 10 இன்டூ 12 இன்டூ 10. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 1742,400 அப்படின்னு வரும். இப்போ நம்ம ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா, ஃபேக்டரைசேஷன், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மாதிரி நம்ம போகலாம். இப்போ 1742,400. ஸோ முதல்ல இதை 2 டேபிளால் டிவைட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை 2 டேபிளால் டிவைட் பண்ணும்போது நமக்கு 871200ன்னு வரும். அகைன் இதை வந்து 2 டேபிளால் டிவைட் பண்ணோம்னா 435600 அப்படின்னு வரும். அகைன் இதை 2 டேபிளால் நம்ம டிவைட் பண்ணோம்னா 217800ன்னு வரும். அகைன் இதை 2 டேபிளால் நம்ம டிவைட் பண்ணோம்னா 108900ன்னு வரும். இப்போ இதை என்ன பண்ணலாம், நம்ம 3 டேபிளால் டிவைட் பண்ணலாம். 3 டேபிளால் டிவைட் பண்ணோம்னா 36300ன்னு வரும். அகைன் இதை 3 டேபிளால் டிவைட் பண்ணும்போது நமக்கு 12100ன்னு வரும். இந்த இடத்துல 121 வந்த போதே உங்களுக்கு தெரியும், இது 11 டேபிளில் வரும். 11 11 சார் 121. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதை டிவைட் பண்ணிக்கலாம். அகைன் இதை 11ஆல் டிவைட் பண்ணும்போது 100 வரும். அகைன் இதை 10ஆல் டிவைட் பண்ணும்போது 10 வரும். இப்போ இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இருக்கிற எல்லா வேல்யூஸும் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 11 இன்ட்டு 11 இன்ட்டு 10 இன்ட்டு 10. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல 2 2 இருக்கும்போது அதை ஒரு 2வாக எடுத்துக்கணும். இந்த இடத்துல 2 2 அதை ஒரு 2வாக எடுத்துக்கணும். இந்த இடத்துல 2 3 இருக்குது, அதை ஒரு 3ஆக எடுத்துக்கலாம். இந்த இடத்துல 11 வந்து 2 இருக்குது, அதை 1ஆ எடுத்துக்கலாம். இங்கே 10 இருக்குது, 2 10 இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரூட்டை விட்டு வெளியில் இருக்கும். இப்போ இதை மொத்தத்தையும் 2 2 சார் 4, 4 3 சார் 12, இந்த மாதிரி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு போகும்போது நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1320 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து ஏரியா. இப்போ ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, காஸ்ட் ஆஃப் லெவலிங் 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா ₹20.
அப்படின்னு குடுத்துருந்தாங்க. காஸ்ட் ஆஃப் லெவலிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்திருக்கு இல்லையா ஆன்சர். அந்த ஆன்சர் கூட நம்ம 20ய மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா, நமக்கு காஸ்ட் ஆஃப் லெவலிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரூப்பீஸ் 26,400 அப்படின்ற ஆன்சர் நமக்கு வரும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.